எதிரிகள் அல்ல. ஆனால் இடைச்சாதியிலே இருக்கக்கூடிய சாதி வெறியர்களை பாதுகாக்க வேண்டும் என்று எவன் நினைத்தாலும் அவன் தான் அம்பேத்கருக்கு எதிரானவன், தந்தை பெரியாருக்கு எதிரானவன், மார்க்சியத்திற்கு எதிரானவன், இந்த மண்ணுக்கும் எதிரானவன், எங்களுக்கும் எதிரானவன். எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி நாங்க எதிர்ப்போம். இந்த கொடவாசல் மண்ணில் அப்படித்தான் களமாடியவர் தான் என் அன்பிற்குரிய தோழர் இளையன். அவர் இறந்து 18 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. வேற என்ன செஞ்ச? சமூக சமத்துவத்திற்காக போராடினார். ஒரு மனிதநேயம் உள்ள பண்பாளர், சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக களம் கண்டவர், அரசியல் களத்தில் நின்றவர். இந்த திருவாரூர் மாவட்டத்திலே எளிய மக்களை, கடைநிலை மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் சக்தியாக திரட்டியவர். வேற என்ன தப்பு செஞ்சிட்டார்? ஆனால் இன்றைக்கு அவருடைய மகன் காவேரி செல்வன் தந்தை இல்லாத மகனாக இன்றைக்கு தன்னன் தனியாக இந்த சமூகத்தில் இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? சாதி ஆதிக்கம் தான், சாதி வெறிதான். அந்த சாதி வெறியை, சாதி ஆதிக்கத்தை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீ ஒண்ணுன்னா நாங்க 2, நீ 2ன்னா நாங்க 3, நாங்க எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக எப்பொழுதும் இருப்போம். அப்படி சாதிய ஆதிக்கத்திற்கு எதிராக போராடிய தோழர் தான் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்கள். கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் நின்று போராடிட்டு இருக்கார். தமிழர் ஆட்சி கழகம் என்கிற ஒரு இயக்கத்தை இன்றைக்கு முன்னிறுத்தி ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலையும் முன்வைத்து ஒரு பொது சமூகத்தின் அரசியலை இன்றைக்கு அறைகூவல் எடுத்து இன்றைக்கு நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு தேவையில்லையா? எங்களுக்கு எண்ணம் இருக்காதா? எங்களுக்கு ஆசை இருக்காதா? எங்களுக்கு நோக்கம் இருக்காதா? எங்களுக்கு கொள்கை இருக்காதா? எங்களுக்கு கோட்பாடு இருக்காதா? எங்களுக்கு நம்ம தலைவர்கள் அப்படி சொல்லவே இல்லையா? நாங்க என்ன பச்சை பிள்ளையா? எங்களுக்கு தெரியும். ஆனாலும் எங்கே என் சமூகம் பாதிக்கப்படுகிறதோ, எங்கே என் சமூகம் இடர்பாடுகிறதோ, அந்த இடர்பாடுகளுக்கு மத்தியிலே நாங்கள் போய் நின்று அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த தடைகளை நொறுக்குவதுதான் எங்கள் அரசியல் களம். அந்த தடைகளை தாண்டுவதுதான் எங்கள் அரசியல் பணி. வைக்கப்பட்ட அச்சை மீறுவதுதான் எங்கள் கடமை, எங்கள் கட்டுப்பாடு. அந்த கடமையில் கட்டுப்பாடு இருக்கும். ஆனால் நாங்கள் கட்டுப்பாடை எங்கள் தோழர்களுக்கு விதித்து வைத்திருக்கிறோம். அந்த கட்டுப்பாடை நாங்கள் தளர்த்தினால் எங்களுடைய களம் மீண்டும் 20 ஆண்டு காலத்திற்கு முன்னதாக இந்த சமூகத்தில் என்ன முகத்தை நீங்கள் பார்த்தீங்களோ அந்த முகத்தை மீண்டும்